மகான்கள் அவதரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது. அதனால இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் லவ் மேரேஜஸ் பண்ணக்கூடாது. இப்போ கடகம் அப்படின்னு எடுத்துட்டாவே அது தமிழ்நாடு, அது சந்திரனுடைய வீடு, அது கலைகள்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஆழணும் அப்படிங்கிறது எழுதி கொடுத்திருக்கக்கூடிய விஷயம். இந்த முதல்வராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்து மற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். 2028 மிட்ல ஆக்சுவலாக எந்த வெஹிக்கிளுமே பெட்ரோல் வெஹிக்கிள் இருக்காது. எல்லாமே கம்ப்ளீட்டாக பேட்டரி வெஹிக்கிள்ஸாக மாறக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. அதோடைய ஆரம்ப புள்ளி இப்போ நடக்கணும். இந்த சோஷியல் மீடியால வைரல் ஆகக்கூடிய ராசிகள்லாம் யாரா இருப்பாங்க சார்? தனுசுல பிறக்கிறவங்க, மேஷத்துல பிறந்தவங்க, சிம்மத்துல பிறந்தவங்களுக்கு அந்த சான்சஸ் இருக்கு. தங்கம் மறுபடியும் ஏறும், 100% மறுபடியும் ஏறும். ஆக்சுவலாக எப்படின்னா 2027 மே மாதங்கும்போது 1,50,000 வரைக்கும் டச் ஆகும். அதே மாதிரி எண்ணெய் விலை ஏறும், தங்க விலை ஏறும், ஃபுட்டு விலை ஏறும். அதுக்கப்புறம் நான் சொல்றது 2027 மேக்கு அப்புறம் தங்க விலை குறையும். ஏறும்னு சொல்ற இடத்துல குறையும்னா குறையும். அதாவது விஜய் சார் ஜெயிச்சதுங்கிறது இட் இஸ் பிகாஸ் ஆஃப் நீச்சபங்க ராஜயோகம். ஒன்று, 2 விதமான நீச்சபங்க ராஜயோகம். அதில் 2மே அவருக்கு கிட்டத்தட்ட அது மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு. அதனால அவர் பெரிய அளவுக்கு வந்தார். ஆனால் சடனாக ஒருத்த மனுஷன் சக்ஸஸ் ஆகிறான் அப்படிங்கிறது விபரீத ராஜயோகம். ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜனனியின் அன்பு வணக்கம். இந்த வருஷம் குரு பயிற்சி ஆக போகுது. குரு பயிற்சி அப்படின்னாலே எல்லாருமே பயங்கர சந்தோஷத்தில் இருப்பீங்க. ஏன்னா குருனாலே அள்ளி கொடுக்குறவர் தானே. ஸோ இந்த குரு பயிற்சியை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். உலகத்துக்கு எப்படி இருக்குது, தமிழ்நாட்டுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜெயா டிவியோட ஃபேமஸ் அஸ்ட்ராலஜர் மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய பார்த்து பழகி இருக்கக்கூடிய முகமான டாக்டர் ஆச்சாரியா ஹரேஷ் ராமனை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. நமஸ்காரம். ஆக்சுவலி நம்ம நியூ இயர்க்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம். அது சூப்பரான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா. இவ்வளோ ஆதரவு கொடுத்த நேயர்களுக்கு ரொம்ப நன்றி சார். இப்போ நம்ம குரு பயிற்சி ஆக போகுது அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய விஷயம் நடந்திருக்கு. முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லிடலாம் சார். அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. ஜெயா டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள், நமஸ்காரங்கள். தீர்க்க ஆயுஷ்மான் பவா. எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். பொதுவாக குரு பயிற்சி நடக்குது அப்படின்னாவே கண்டிப்பாக குரு ஏதோ ஒரு வகையில் நமக்கு நல்லது பண்ண போகிறார் அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா குரு அப்படின்னாவே ஒரு சுபகிரகம் அப்படின்னு சொல்லலாம். அது 100% சுபகிரகம். ஒரு குரு கரெக்டாக பயிற்சி அடைஞ்சிட்டார் அப்படின்னாவே குரு பலன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பலன் வந்துருச்சு அப்படின்னாவே கல்யாணம் ஆக போகுது, குழந்தை ஆக போகுது, நல்ல சீட்டு கிடைக்க போகிறது, ரொம்ப ஃபினான்ஷியலில் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைகள்லேருந்து நம்ம மாற போகிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம எடுத்துக்கலாம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி வாக்கிய பிரகாரம் 26ஆம் தேதி மே, திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் பார்த்திங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி நைட்டு, 2ஆம் தேதி காத்தால, அர்த்த ஜாமம்னு சொல்லுவோம். ஜூன் 2ஆம் தேதி இந்த குரு பயிற்சி நடக்கிறது. குரு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சஸ்தானமாக போகிறார். நார்மலாக குரு பயிற்சி அடைகிறார்னா ஒரு இடத்துல குரு நீச்சமாக இருக்கும், ஒரு இடத்துல பகையாக இருக்கும், ஒரு இடத்துல நட்பாக இருக்கும். ஆனால் எப்போல்லாம் அந்த குரு உச்சம் பெறுகிறாரோ அந்த டைம் பீரியடில் பார்த்திங்கன்னா மகான்கள் அவதரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது. அதனால் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் லவ் மேரேஜஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ரொம்ப முக்கியமானது. ஏன் லவ் மேரேஜ் பண்ணக்கூடாது? குரு உச்சம் அடையும் பொழுது அவங்க வீட்டில் முன்னோர்களில் இருந்திருக்கக்கூடிய ரொம்ப பெரிய மனுஷங்க அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் பார்த்திங்கன்னா கோவில் தர்மகர்த்தாவாக இருப்பாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா மேத்ஸில் ஜீனியஸாக இருப்பாங்க, சில பேர் அரசியலில் பெரிய நல்ல ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க, சில பேர் கலைகளில் பெரிய, அவங்களே மறுபடியும் அவதரிக்கக்கூடிய ஸ்தானம். அப்படி இருக்கும்போது நம்ம லவ் மேரேஜ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அதோடைய பாதிப்புகள் கொடுக்கும். அதனால் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் லவ் மேரேஜஸ் அப்படிங்கிறது அந்தளவுக்கு ஒரு கரெக்டான அம்சமாக இருக்காது. ரெண்டாவது, இந்த குரு பெயர்ச்சி அடைகிறார் அப்படின்னு சொன்னாவே உச்சஸ்தானம் பெறக்கூடிய குருவை இந்த நவம்பர் டிசம்பர் மாதம் கேத்து பெயர்ச்சி அடைந்து குரு கேத்து அப்படிங்கக்கூடிய உச்சமடையக்கூடிய குருவோட சேர்ந்திருக்கக்கூடிய கேத்துவை கேள யோகம்னு சொல்லுவோம். அது ஆக்சுவலாக வேறு எதுவும் கிடையாது, கோடீஸ்வர யோகம். அந்த கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது இந்த கடக ராசியில் கரெக்டாக கன்ஜங்ஷனில் வர்றதுனால பொதுவாக ஒரு 6 ராசிகளுக்கு அற்புதமான கோடீஸ்வர யோகம் இருக்குன்னே சொல்லலாம். அப்படி நம்ம பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகள்லேருந்து, மனவேதனைகள்லேருந்து, இன்ஃபேக்ட் மென்டல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு, டிப்ரெஷன் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய
நம்ம கடகராசி நண்பர்களுக்கு பெரிய மாற்றம் கொடுக்க போகிறது. லைஃப் டைமில் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வராது. கடகராசி நண்பர்களுக்கு நல்லா இருக்க போகிறது. விருச்சிகராசி நண்பர்களுக்கு நிஜமாக வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். மகர ராசி நண்பர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். மகரத்தில் ஒருவேளை யாராவது நடிகை இருக்காங்க இல்லைன்னா அரசியல் இருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் பெரிய அளவுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய டைமிங். மீனத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும். பிறக்கும் போதே அவன் ராஜா, பிறக்கும் போதே அவன் கோடீஸ்வரன், பிறக்கும் போதே அவன் மகான் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் தான் பிறப்பாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு வாழ்க்கை மாற்றம், வாழ்க்கையுடைய தரம் அப்படிங்கிறது உயரக்கூடிய தன்மைங்கிறது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நடக்கும். ஸோ எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் கிட்டத்தட்ட 5-6 ராசிகளுக்கு இந்த ஒரு குரு பயிற்சி இவ்வளோ அளவுக்கு நன்மை பண்ணோம். இது இந்த லிஸ்ட்ல இருந்து ஒரு வேற லெவல்ல ஒரு லிஃப்ட் கொடுக்கறது கன்னி ராசி இல்லை கன்னி லக்னம். ஒருவேளை கன்னி ராசியிலையோ அல்லது கன்னி லக்னத்திலையோ நீங்க பிறந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அவார்ட்ஸா கொடுக்கும், ரிவார்ட்ஸா கொடுக்கும், ரெக்கக்னிஷன் எங்க இருந்தாலும் தேடி கொண்டு வந்து உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுப்பாங்க. யாரெல்லாம் உங்களை வேணாம்னு சொன்னாங்களோ அவங்கள இப்போ கூப்பிட்டு மாலையும் மரியாதையும் உங்களை தேடி வரும். அதனால குரு பயிற்சி ரொம்ப இந்த 5-6 ராசிகளுக்கு இன்ஃபேக்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இப்போ கடகம் அப்படின்னு எடுத்துட்டாவே அது தமிழ்நாடு, அது சந்திரனுடைய வீடு. சந்திரன் என்றால் பொதுவாகவே கலை இலக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். அது கலைகளில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஆழணும் அப்படிங்கிறது எழுதி கொடுத்துருக்கக்கூடிய விஷயம். அது நீச்சபங்க ராஜயோகம் இருந்தாலும் பொதுவாகவே இந்த முதல்வராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்து மற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வரக்கூடிய ஒரு 6-7 மாதத்துக்குள்ளே 2 விஷயங்களில் பார்த்துக்கணும். ஒன்று கொலஸ்ட்ரால் பிளாக்ஸு, 2வது வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த். இது 2மே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது பெட்டரு. 2வது இந்த ஜூன் மாதம் ஏற்படக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நாடெங்கும் நிறைய இடங்களில் பாதிப்புகளை வேறு லெவலில் கொடுக்கும். அதாவது உலகெங்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த வைகாசி மாதம், அதே மாதிரி செப்டம்பர், அக்டோபர், டிசம்பர் இந்த மாதிரி டைம் பீரியட்லாம் கொஞ்சம் வார் சினாரியோ ஜாஸ்தியாக இருக்கலாம். அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தானுக்கான ஒரு போர் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. வரக்கூடிய ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த மாதிரி டைம் பீரியடில் உலகத் தலைவர்கள் மட்டும் கிடையாது, எந்த தலைவராக இருந்தாலும் சரி ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு டைமாக இந்த குரு பயிற்சி மாறுது. ஆனால் குரு ஒரு இடத்துல உட்கார்றாருன்னா அந்த இடத்த பாழ் செய்வார் அப்படிங்கிறது அர்த்தம். ஆனால் திரிகோணத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய சனி மகா யோகத்தை கொடுக்கறது. மகா யோகம் மீனிங் சனியும் குருவும் சேரக்கூடிய திரிகோண யோகம். அப்போ என்ன நடக்கும்? விருத்தி நடக்கும், பிஸ்னஸ் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பொதுவாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ரொம்ப முக்கியமாக நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, அதே மாதிரி இந்த சைடு டவுன் சவுத் ரொம்ப சூப்பராக வளரக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்குது. ஆனால் என்ன இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மாடு, அப்புறம் தீவனம், ஃபுட் இண்டஸ்ட்ரி, மில்க்கு, தண்ணீர், அதுக்கப்புறம் ஆயில் இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் பெரிய ஒரு புரட்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். 2026 ஜூன் குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் இதோடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா 2028 மிட்ல ஆக்சுவலாக எந்த வெஹிக்கிளுமே பெட்ரோல் வெஹிக்கிள் இருக்காது. எல்லாமே கம்ப்ளீட்டாக பேட்டரி வெஹிக்கிள்ஸாக மாறக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அதோடைய ஆரம்ப புள்ளி இப்போ நடக்கும். ஸோ குரு பயிற்சி ஏறத்தாழ ஒரிஜினலாக ஜாதகங்களுக்கு, கிரகங்களுடைய பயிற்சியினால் இண்டிவிஜுவல் சார்ட்ஸ் பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்கிறதுல ஐயம் கிடையாது. இந்த வருஷம் குரு பெயர்ச்சி ஆகும்போது எந்த ராசியினருக்கெல்லாம் ஜாக்பாட் சார்? ஜாக்பாட் அப்படிங்கிறது எல்லா விதத்துலையுமே ஜாக்பாட்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஆங்கிளில் மட்டும் கிடையாது. அதாவது மற்ற கிரகங்கள் பண்ணும்போது இது மட்டும்தான் பண்ணோம், இந்த செக்மெண்ட் மட்டும்தான் நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். ஆனால் குருவை செய்யும்போது ஹோல்சமாக உங்கள் உடம்பும் நல்லாயிருக்கும், ஃபினான்ஸும் நல்லாயிருக்கும், கல்யாணமும் ஆகும். எல்லா விஷயத்துலையுமே ஒரு பெரிய ஒரு வெற்றி கொடுக்கக்கூடியது. நம்பர் 1 விருச்சிகம், நம்பர் 2 மகரம், நம்பர் 3 பார்த்தீங்கன்னா மீனம், நம்பர் 4 கன்னி, நம்பர் 5 கடகம். இந்த 5 ராசிகளுக்கும் கண்டிப்பாக ஜாக்பாட். அதனால் தைரியமாக இருக்கலாம். கண்டிப்பாக ஒரு ஸ்வீட் எடுத்து நீங்கள் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். யூஸ்வலாக நம்ம ராசி பலன் பற்றி பேசும்போது நம்ம மாணவர்களை பற்றி பேசுகிறதே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆமாம். ஸோ இந்த டைம் நம்ம மாணவர்களை பற்றி கண்டிப்பாக பேசுகிறோம். கண்டிப்பாக. நீட் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ எந்தெந்த பேரண்ட்ஸ்க்கு என்னுடைய பையன் இல்லை என்னுடைய பொண்ணு கன்ஃபார்மாக டாக்டர்ப்பா? சூப்பர், அருமையான கேள்வி. அதாவது நீட்டில் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பினேஷன் ஒன்று இருக்குது. அதாவது பொதுவாக சொல்லும் பொழுது கன்னி ராசி நண்பர்களுக்கு, கடகராசி நண்பர்களுக்கு, விருச்சிக ராசி நண்பர்கள், மகர ராசி நண்பர்கள், ரிஷபராசி நண்பர்கள், மீனராசி நண்பர்கள், இவங்க அத்தனை பேருக்கும் நீட்டுக்கான எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கிளியர் ஆகி கண்டிப்பாக மெடிசன் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு இருக்குது. இதில் 2வது செக்மெண்ட் என்னென்னா, குரு நான் சொல்லக்கூடிய இடங்கள்ல உங்கள் ஜாதகங்களில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை டாக்டர்.
அது ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் கண்டிப்பா டாக்டர். விருச்சிகத்துல குரு, மகரத்துல குரு, மீனத்துல குரு, அதே மாதிரி கடகத்துல குரு, கன்னியில குரு. இந்த இடத்துல எங்க குரு இருந்தாலும் கண்டிப்பாக உங்க பொண்ணு உங்க பையன் டாக்டர், அதுல டவுட்டே கிடையாது. சார் இப்போ பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் அப்படின்றதே ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். கரெக்ட். இருக்கிற ஒரு 4-5 அட்டம்ப்ட்ல நான் ஆல்ரெடி 2-3 அட்டம்ப்ட் முடிச்சிட்டேன். கரெக்ட். ஸோ சக்ஸஸ் வந்து டிலே ஆயிட்டே போகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த வருஷம் கண்டிப்பா உங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்ற ராசி எதுவா இருக்கும் சார்? சூப்பர், அருமையான கேள்வி. அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் விஷயம், அதாவது ஒரிஜினலாக ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் 10ஆம் இடம் 6ஆம் இடம் லக்னம் நல்லா இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக சிவில் சர்வீஸ் கிளியர் பண்ணுவாங்க, அதில் டவுட்டே கிடையாது. இங்கே லக்குங்கிறது சக்ஸஸ்ங்கிறது எங்கே போய் நிற்கிதுன்னா குரு பார்வையில் நிற்கிது. இப்போ ஒரு ஜாதகம் நீங்கள் எடுத்திங்கன்னா 1,00,000 ஜாதகங்களில் மினிமம் 1000 ஜாதகங்கள் சிவில் சர்வீஸ்க்கு எலிஜிபிலிட்டி உண்டு. வேறஸ் அது இப்போவா இல்லை அடுத்த வருஷமாங்கிற ஒரு கொஸ்டின் ஆம்பிகுவிட்டி இருக்கும். ஆனால் ஹார்ட் ஒர்க் போட்டவனுக்கு என்றைக்காக இருந்தாலும் சக்ஸஸ் கேரண்டியாக கிடைக்கும். அதாவது சொல்லக்கூடியது என்னென்னா உங்கள் கர்மாங்கிறது உங்கள் ஹார்ட் ஒர்க் தான். உங்கள் ஹார்ட் ஒர்க்கு ரிசல்ட் கிடைக்காதுங்கிற சமாச்சாரமே கிடையாது. அதுலேயும் மெயினாக இந்த தடவை ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிறது அப்படிங்கிறது மிதுன ராசி நண்பர்களுக்கு, துலா ராசி நண்பர்களுக்கு, விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, மகரம், மீனம், ரிஷபம் இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு வேவ் இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி கன்னி ராசி நண்பர்களுக்கும் அதுக்கான ஒரு ஆப்ஷன் ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்கும். இதில் இன்னொன்று சொல்லலாம், இருக்கிற இடத்த மாற்றி நம்ம படித்தோம். விச் மீன்ஸ் நான் இருக்கிற ஊர்லேருந்து வேறு ஊரில் படிக்கிறேன், ஹாஸ்டலில் படிக்கிறேன், இதுக்காகவே நான் போய் டெல்லியில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகளில் ஒருவேளை இந்த லிஸ்ட்டில் ராசிகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவீங்க. ஒன்று சிம்மம், 2வது கும்பம். இந்த 2 ராசிகளுக்கும் அதுக்கான ஆப்ஷன் இன்க்ளூடிங் தனுசு வரைக்குமே கண்டிப்பாக வெளியூரில் போய் படிக்கிறேன், இல்லை வெளியூரில் போய் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் தங்கி படிக்கிறேன்னா கூட கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க தைரியமா. சார் இந்த ராசியில் இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஐஐடியில் பிளேஸ்மெண்ட் உண்டு அப்படின்னா எது சார்? கரெக்டு. இப்போ நீட்டு பேசணும்னா அடுத்தது ஐஐடிக்காரங்களாம் டென்ஷன் ஆயிடுறாங்க. அதனால் ஐஐடி ஜேஇஇ அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு லட்சியமாக நிறைய பேருக்கு இருக்குது. அதாவது நீட்டுக்கு இப்போ ரீசன்ட் பாஸ்ட்டாக ஒரு பெரிய ஒரு பூம் வந்தாலும் ஒரிஜினலாக ஐஐடிங்கிறது ரொம்ப பெரிய அளவுக்கு பேசப்படக்கூடியது. இப்போ நீங்கள் எந்த ஒரு இதில் எடுத்தாலும் சரி, ஒரு ப்ரீமியமான ஒரு கம்பெனியோடைய சிஇஓ, எம்டி, இன்ஃபேக்ட் பேங்க்கோட எம்டி, சிஇஓ வரைக்கும் ஐஐடியில் படிச்சுட்டு மறுபடியும் ஐஐஎம் போயிட்டு வராங்க. அப்படி பார்க்கும்போது ரொம்ப பெரிய அளவுக்கு பேசக்கூடிய ஒரு நிலைமைகளில் பொதுவாக ஆந்திரா, ராஜஸ்தான் இந்த மாதிரி இடங்கள் இருக்கிறவங்க ஐஐடியில் வந்து ரொம்ப பிளேஸ் ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரேஷியோ ஷிஃப்ட்டுங்கிறதே நடக்கும். அப்படி பார்க்கும்போது மெயினாக இந்தந்த ராசிகள் அப்படின்னு சொன்னால் மிதுன ராசி நண்பர்களுக்கு, மேஷ ராசி நண்பர்களுக்கு, அதே மாதிரி கன்னி ராசி நண்பர்கள், விருச்சிக ராசி நண்பர்கள், மகரம், கும்பம், மீனம் இந்த ராசிகள் எல்லாருக்குமே ஐஐடியில் பிளேஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ப்ரொவைடட் உங்கள் ஹார்ட் ஒர்க் நல்லா இருந்ததுன்னா இது சப்போர்ட் பண்ணும், ஒரு எட்ஜ் இருக்கும். ஏன்னா குருவுடைய பார்வை பலம் இந்த இடத்துக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு பெரிய ஒரு சக்ஸஸ். இதில் 2வது பார்த்தீங்கன்னா கன்னி, ரிஷபம், மகரத்துக்கு ராகு பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்குது. ஒரு தேர்வில் நீங்கள் ஜெயிக்கணும்னா ராகு பிளேஸ்மெண்ட் நல்லா இருந்தால் மட்டும்தான் அது வெற்றிங்கிறது வரும். அது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. சூப்பர் சார். மாணவர்களை பற்றி பேசி முடிச்சிட்டோம். அப்போ அவங்க ஹாப்பி ஆகிடுவாங்க கண்டிப்பாக. ஸோ அடுத்ததாக நம்ம வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட போயிடலாம் சார். இந்த குரு பயிற்சி விவசாயிகளுக்கு எப்படி இருக்கும்? விவசாயிகளுக்கு பொதுவாக இந்த ஒரு டைம் பீரியடில் விவசாயத்தில் ஒரு பெரிய பூம் இருக்குன்னே சொல்லலாம். அதில் மெயினாக பசுமை புரட்சின்னு சொல்லுவோம், ஆர்கானிக் ஃபார்ம். குரு எப்போ வந்து உச்சஸ்தானம் அடைகிறாரோ நம்ம வந்து இனிமேல் ஒரிஜினலான தென்னங்காய் போடலாம், ஒரிஜினலான வாழை இது போடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். அதாவது என்னென்னா ஆர்கானிக் ஃபார்மிங், பசுமை புரட்சிங்கிறது ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதில் மெயினாக விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் கடக ராசிலையும் மகர ராசிலையும் பிறந்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு மாற்றங்களும் நல்ல ஒரு, அதாவது விளைச்சல் ரொம்ப நன்னா இருந்து அதே மாதிரி பெரிய அளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய பிராப்தமும் இருக்குது. அதில் மெயினாக கன்னி ராசி நண்பர்களுக்கும் சரி, மீன ராசி நண்பர்களும் சரி, கொஞ்சம் பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்க விவசாயத்தில் வந்து பெரிய அளவுக்கு புரட்சி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா. பணத்துக்கு பஞ்சமே இல்லைப்பா எங்களுக்கு அப்படின்ற மாதிரி ராசிகள் எதுவாக இருக்கும்? பணத்துக்கு பஞ்சம் இல்லைங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதில் 100% நம்பர் 1ல் இருக்கிறதே மிதுனம் தான். மிதுனத்துக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு வருவது பெரிய ஒரு அதிர்ஷ்டம். செகண்ட் வந்து மகரம் தான் சொல்லுவேன். மகரத்துக்கு இந்த தடவை செம்ம ஃப்ளோ வரும். அதே மாதிரி விருச்சிகத்துக்கு எதிர்பாராத ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தின் மூலியமாக பணத்தோடைய ஃப்ளோ வரும். கையில் எப்பவுமே பாக்கெட்டில் ஒரு 1000 ரூபா வச்சுட்டு சுற்றக்கூடிய பேசிக் லெவலில் சொன்னால் கன்னி. அதே மாதிரி மீனராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக பெரிய தன பிராப்தம், வீடு கட்டக்கூடிய பிராப்தங்கிற மாதிரி சும்மா வேற லெவலில் இருக்குது. ஸோ இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். கன்ஃபார்மாக இந்த வருடம் இந்த குரு பயிற்சியில் இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடப்பா அப்படின்னா யார் சார்? மகர ராசி கண்டிப்பாக லிஸ்ட்டில் இருக்குது. நம்பர் 1 லிஸ்ட்டில் மகரம் தான். மகரத்துக்கு கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள், அதே மாதிரி விருச்சிகத்துக்கும் கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள், கன்னிக்கு மோஸ்ட்லி பிடிச்சவங்கள திருமணம் பண்ணக்கூடிய
வாய்ப்புகள். மீனத்துக்கும் ரிஷபத்துக்கும் கல்யாண பிராப்தம், கெட்டிமடம் கொட்டக்கூடிய பாக்கியங்கள் அமேசிங்கா இருக்கு. சோஷியல் மீடியா அப்படின்றது பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கு. கரெக்ட். இப்ப புதுசா வர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்லாம் வேற வந்திருக்காங்க. கரெக்ட். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த சோஷியல் மீடியால வைரல் ஆகக்கூடிய ராசிகள்லாம் யாரா இருப்பாங்க சார்? டிசம்பருக்கு முன்னாடி தனுசு ராசி நண்பர்களுக்கு சோஷியல் மீடியால அமேசிங், அதாவது இன்ஃப்ளூயன்சரா இருக்கிறவங்க, யூடியூபர்ஸா இருக்கிறவங்க, இப்போ உலாக்ஸ் போடுறவங்க, இல்லை டிஃப்ரெண்ட் மீடியாஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய வைரல் அப்படிங்கிறது அவங்க ஆவாங்க. தனுசுல பிறக்கிறவங்க, மேஷத்தில் பிறந்தவங்க, சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு அது சான்சஸ் இருக்குது. கன்னி, ரிஷபம், மகரம் கண்டென்ட் ஓரியன்ட் எதில் பண்ணாலும் சரி அவங்களாம் வந்து பெரிய அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அதாவது இந்த சோஷியல் மீடியாவில் பெரிய அளவுக்கு ஜெயிக்கக்கூடிய ஒரு பிரகாசமான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம், விருச்சிகத்துக்கும் மீனத்துக்கும் வேற லெவலில் இருக்கும். நான் எதிர்பார்க்கல, நானே ஹைட் ஆகிட்டேன், திடீர்னு இவ்வளோ அளவுக்கு ஆகிட்டேங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும். சார் சொன்ன ராசியெல்லாம் இன்ஃப்ளூயன்சர் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடுங்க. ஸோ அடுத்ததா சார், ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் வந்து சாதிக்கக்கூடிய ராசிகள் வந்து இந்த குரு பயிற்சியில் இவங்கெல்லாம் கண்டிப்பாக ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் சாதிப்பாங்க அப்படின்னா யார்? நம்பர் 1 ரிஷபம்மா. இந்த வருஷம் ரிஷபம் வந்து கொடி கட்டி பறக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். கன்னி ராசி நண்பர்கள் என்ன பண்ணாலும் அவார்ட்ஸ் வரும். அவார்ட்ஸு, இப்போ ஃபிலிம்ஃபேர் அவார்டு, நேஷ்னல் அவார்டு, அந்த மாதிரிலாம் வந்து கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளோ நாளாக ஏங்கி கிடைக்காத விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக நடக்கும். எதிர்பாராமல் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி தனுசுவுக்கும் மேஷத்துக்கும் இருக்கும். அண்ட் மகரத்துக்கு கிளியர் கட், உங்களுக்கு தான், நீங்கள் தான் லீடு, நீங்கள் தான் ஹீரோ, நீங்கள் தான் ஹீரோயின், அந்தளவுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மகரத்துக்கு இருக்குது. மீனத்துக்கும் சரி, எதிர்பார்க்கல சார் நான் இவ்வளோ ஒரு பெரிய கேரக்டர் ரோல் கிடைக்கும்னு சொல்லல, பட் ஸ்டில் நான் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறேன். இவங்களுக்குலாம் மீனத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆக்யூமெண்ட் என்னென்னா, இந்த அதர் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மியூசிக் ஆகட்டும், இதிலலாம் பெரிய அளவுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு திறமையும் வளர்ச்சியும் இருக்கும். ரொம்ப பெரிய அளவுக்கு இந்த ராசிகளுக்கெல்லாம் வரக்கூடிய ஆப்ஷன் இருக்குது, நல்லா இருப்பாங்க. சூப்பர் சார். இப்போ வந்து ரொம்ப வருஷமாக நான் வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கரெக்ட். எப்போ வந்து எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்? ஸோ கன்ஃபார்மாக கவர்மெண்ட் ஜாப் இவங்களுக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா எந்த ராசியாக இருக்கும் சார்? மீனம் நம்பர் 1. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுல மீனம் வந்து நம்பர் 1. நம்பர் 2 மகரம். நம்பர் 3 பார்த்தீங்கன்னா கன்னி. இந்த 3 ராசிகளுக்கும் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேரேஜ் டிவோர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் மேரேஜ்க்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது, செகண்ட் மேரேஜ் கன்ஃபார்மாக இந்த ராசியெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா யாராக இருக்கும் சார்? அதாவது இந்த சொசைட்டியில் இப்போ சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, செகண்ட் மேரேஜுங்கிறது ஒரு பெரிய ஒரு சமாச்சாரமே கிடையாது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே நம்ம கேள்விப்படுறோம், ஃபர்ஸ்ட் மேரேஜ் பிளாக் ஆகிடுச்சு, சரியில்லை, டாக்ஸிக் அப்படி இப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறோம். அதில் செகண்ட் மேரேஜ் இந்த வருஷம் யாருக்கு ஆகும், இந்த ஜூனுக்கு அப்புறம் அடுத்த ஜூனுக்குள்ளே ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறது ரிஷபம், கன்னி, மகரம். இந்த 3 ராசிகளுக்கும் கண்டிப்பாக செகண்ட் மேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இந்த வருடம் 100% இந்த ராசினருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இருக்கு அப்படின்னா எதுவாக இருக்கும்? கன்ஃபார்மாக கடகம். கடகத்துக்கு குழந்தை பாக்கியம், விருச்சிகத்துக்கு குழந்தை பாக்கியம், அதே மாதிரி மீனத்துக்கு குழந்தை பாக்கியம், மகரம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம். இந்த 4 ராசிகளுக்கு குழந்தை பிராப்தம் 100% உண்டு, தைரியமாக இருக்கலாம். ஓகே சார். ஒரு சில பேர்லாம் கடனில் இருப்பாங்க, நிறைய கண்டினியூஸாக கான்ஸ்டண்ட்டாக இஎம்ஐஸ் வந்து கட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த வருடம் எனக்கு இஎம்ஐ எல்லாம் முடிஞ்சு இந்த கடன் பிரச்சனைலாம் எனக்கு முடிஞ்சிரும்ப்பா அப்படின்னக்கூடிய ராசிகள் எதுவாக இருக்கும் சார்? ரிஷபம், துலாம், மகரம், அதே மாதிரி மீனம், கடகம், விருச்சிகம். இந்த 3 ராசிகளுக்கும் கண்டிப்பாக 3 + 3 6 ராசிகளுக்கும் கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள். இன்ஃபேக்ட் என்ன, ஒரு பார்ட் ஆஃப் லோன் யார் இவங்க க்ளோஸ் பண்ணுவாங்க, ஒரு பார்ட் ஆஃப் த லோன், ஒரு பார்ட் ஆஃப் த இஎம்ஐயை க்ளோஸ் பண்ணி ஒரு நிம்மதிங்கிறது கண்டிப்பாக இவங்க பார்ப்பாங்க. ஓகே சார். தங்கம் சேரக்கூடிய ராசிகள் எதுவாக இருக்கும்? 100% மிதுனம் வந்து ஒரு 2 கிராமர் வாங்குவாங்க. இன்னைக்கு இருக்கிற ரேட்டுக்கு தங்கம் வந்து மறுபடியும் ஏறும், 100% மறுபடியும் ஏறும். ஆக்சுவலாக எப்படின்னா 2027 மே மாதங்கும்போது 1,50,000 வரைக்கும் டச் ஆகும். அந்த அளவுக்கு தங்கத்தோடைய விலை ஏறும். உச்சம் பெறக்கூடிய குருவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டு. அதே மாதிரி எண்ணெய் விலை ஏறும், தங்க விலை ஏறும், ஃபுட்டு விலை ஏறும், இதெல்லாம் ஏறக்கூடிய நிலைமைகள். அதுக்கப்புறம் நான் சொல்கிறது 2027 மேக்கு அப்புறம் தங்க விலை குறையும். ஏறும்னு சொல்கிற இடத்துல குறையும்னா குறையும், அந்த மாதிரி ஒரு நிலைமை கண்டிப்பாக வரும். அப்போது கோல்டு வாங்கக்கூடிய, தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம் யார் யாருக்குன்னா, நம்பர் 1 மிதுனம். மிதுனம் கண்டிப்பாக வந்து கோல்டு வாங்குவாங்க. துளாராசி நண்பர்கள், கும்பராசி நண்பர்கள் கண்டிப்பாக தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம் 100% நடக்கும், உறுதியாக நடக்கும். இந்த வருடம் சந்தோஷத்துக்கு குறையே இருக்காது, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்ற ராசிகள் எதுவாக இருக்கும்? சிம்பிள்மா, நரகத்திலேருந்து வெளியே வருவாங்க. ஒரே மேட்ரு. ஏன் அப்படின்னு கேட்டால், குரு மாறுறதுனால நிறைய மாற்றங்கள் நடக்கும். அப்படி சந்தோஷத்தில் டான்ஸ் ஆடக்கூடிய ஆட்கள் யாருன்னா, விருச்சிகம், மகரம், மீனம், ரிஷபம், அதே மாதிரி கன்னி. இந்த 5 ராசிகள் உச்சக்கட்ட சந்தோஷத்தில் இருப்பாங்க. எதை கேட்டாலும் ஜாலியாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் சினிமா ஹீரோயின் மாதிரி தான் சுற்றுவாங்க.
எப்பவுமே ஜூஸ் பாட்டில் அது இதுன்னு ஒரே என்ஜாய்மெண்ட்டில் இருப்பீங்க. தைரியமாக இருக்கலாம். சந்தோஷம் வந்து குறையவே குறையாது. சூப்பர் சார். அதே மாதிரி இந்த வருடம் இந்த ராசினர்லாம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்கலாம் அப்படின்னா யாரா இருக்கும் சார்? கண்டிப்பாக சிம்மம் கவனமாக இருக்கணும். சிம்மம், தனுர் ராசி, அதே மாதிரி கும்பராசி. இந்த 3 ராசிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது பெட்டர். ஓகே சார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் வந்து பார்க்குறோம். நிறைய கேள்விப்படுறோம். ஆமாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து கண்டிப்பாக வெளியில் வர்றது வந்து ரொம்ப நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ இவங்கெல்லாம் இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வருவாங்க அப்படின்னா யாராக இருக்கும் சார்? அதாவது குரு மாறுறதுனால ஏற்படக்கூடிய நல்ல விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் வெளியே வருவது. ஒரு சில கிரகங்கள் சில இடங்கள் மாறும்போது நமக்கே தெரியும் we are at freedom. இண்டிபெண்டன்ஸ் எப்படி இருக்குது, நமக்குன்னு ஒரு ஃப்ரீடம் கிடைக்குதுங்கிற ஒரு நிலைமை வரும். அப்படி நம்ம பார்க்குறோன்னா கண்டிப்பாக துலா ராசி நண்பர்கள், அதே மாதிரி கும்பராசி நண்பர்கள், மிதுன ராசி நண்பர்கள், தனுர் ராசி நண்பர்கள், சிம்ம ராசி நண்பர்கள், இந்த 5 ராசிக்காரங்களுக்கு இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து கண்டிப்பாக வெளியே வந்துடுவீங்க. நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. அடுத்ததாக ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேள்வி சார். நம்ம இந்த ராசினர் கூட இருக்கும்போது நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்றதும் இவங்களோடு இந்த ராசினரோடு இந்த வருஷம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அதர்வைஸ் ரிலேஷன்ஷிப்ல இவங்களோட இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா யாரா இருக்கும்? பொதுவாகவே கடகம் எல்லாத்துலேயுமே சொல்லுவோமா நான். ஏன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் தேர் வெரி குட் ஃப்ரெண்ட்லி பீப்புள், தே கேன் அக்வைண்ட் பீப்புள். எங்கே கடகம் இருந்ததுன்னா அந்த இடத்துல குஷி இருக்கும். எங்கே கடகம் இருந்ததுன்னா உங்களுக்கு அவங்களே தானாக வந்து இறங்கி பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் கடகம் கன்ஃபார்ம். அதே மாதிரி எப்போவுமே அன்பிரடிக்டபிளாக இருக்கிற விருச்சிகத்தை இந்த தடவை கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்துலேயுமே சேர்த்துக்கலாம். தே ஆர் வெரி கூல். இந்த தடவை வந்து அவங்க ஃபுல் குஷியில் இருப்பாங்க. அவங்க மைண்ட் ஓப்பன் ஆகும். இன்னும் அந்த ஒரு மைண்ட் ஃபாகுங்கிறது இருக்காது. ஸோ தேல் பி வெரி வெரி ஹாப்பி பீஸ்ஃபுல் பீப்புள்னு சொல்லலாம். அவங்கள கூட்டுக்கலாம். மகர ராசி நண்பர்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் டாமினேட் பண்ணி ஹெல்ப் பண்ணக்கூடிய, உங்களுக்கு எதாவது பிரச்சனைனா அவங்க வந்து முன்னாடி இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இவங்களெல்லாம் கூட வச்சுக்கலாம். மெயினாக மீனமும் சரி கண்ணியும் சரி இவங்களும் வந்து கொஞ்சம் மானசீகமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. யூ நீட் சம் மாரல் வேல்யூ. உங்களுக்கு ஏதோ ஒரு மாரலாக உங்களுக்கு சப்போர்ட் வேணும்னா இவங்களெல்லாம் கூட வச்சுக்கலாம். டப்பு வேணும், பணம் வேணும்னா கண்டிப்பாக மிதுனம், துலாம், கும்பம் இவங்களை வச்சுட்டிங்கன்னா பணம் ரெடியாக இருக்கும். கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்க. சூப்பர் சார். ஸோ இதில் வந்து எல்லாருக்குமே ஒரு கிளியர் தாட் வந்திருக்கும். ஓகே இவங்களோடலாம் இருக்கலாம் அப்படின்னு. கண்டிப்பா. ஸோ எனக்கும் வந்து தெரிஞ்சிருச்சு. ஓகே சூப்பர் அப்படின்ட்டு. அதில் வந்து நான் தான் ரொம்ப ஃப்ரெண்ட்லி பர்சனாக இருப்பேன் வேற நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ அது வந்து எனக்கு இன்னும் ஹாப்பியாக தான் இருக்கு. சந்தோஷம். ஸோ அடுத்ததா 100% பிஸ்னஸ் இந்த ராசினர்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதில் கண்டிப்பாக மகரம் சொல்லலாம். மகர ராசி நண்பர்கள் கண்டிப்பாக பிஸ்னஸில் இறங்குவீங்க. கன்னி ராசி நண்பர்கள் ஒரு ஃப்ரெண்டு, ஒரு நட்பு, ஒரு பார்ட்னரோட இறங்குவாங்க. ரிஷப ராசி நண்பர்கள் கண்டிப்பாக கூட உங்கள் பிரதரோட இல்லை உங்கள் சிஸ்டரோட கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அமோகமாக இருக்குது. இந்த யூனிவர்ஸ் வந்து ஒரு சில டைமில் ஒரு சில குட் சைன்ஸை நம்மளோட கண்ணில் காமிக்கும். ஸோ அதுதானே பிரபஞ்சம் அப்படின்றது. அப்படின்ற பட்சத்தில் இந்த குரு பயிற்சி ஆகும்போது இந்த 3 சைன்ஸ் வந்து என்னோட கனவுல வந்ததோ இல்லை நான் இதை வந்து கண்ணில் பார்த்தேன் அப்படின்றதோ எந்த நல்ல சைன்ஸாக இருக்கும் சார்? சூப்பர், அருமையான கேள்வி. ஆக்சுவலாக அது டிஃப்ரெண்ட்டான ஒரு கேள்வி. குரு பயிற்சி அப்படிங்கிறது நல்ல விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் கடவுளுடைய அனுகிரகம், அது பிரபஞ்சம்னு சொல்கிறத விட கடவுளுடைய அனுகிரகத்தில் சில விஷயங்கள் நம்ம கண்ணில் காட்டி கொடுத்துரும். ஒன்றும் இல்லை, நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க, ஒரு கடவுளுடைய அந்த ஊர் விழா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கடவுள் வந்து நம்ம தூக்கிட்டு வருவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வந்துன்னா நம்ம ஒரு ஃபஸ்ட்டு சைன் உங்களுக்கு திருமணமாக போகுதுன்னு அர்த்தம். சரியா? ரெண்டாவது, ஒரு கோவிலுக்கு போகிறீங்க, கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, அதாவது எனக்கு நடக்கணும். மேனிஃபெஸ்ட் இஸ் நத்திங் பட் சங்கல்பம். சங்கல்பம் அப்படிங்கிறது தான் வேண்டுதல், வேண்டுதல் அப்படிங்கிறது தான் மேனிஃபெஸ்ட். இந்த 3 இப்போ மேனிஃபெஸ்ட்டுங்கிற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு இதாகும். அப்போ அதுதான் சங்கல்பம். அதை நீங்கள் பண்ணும்போது கரெக்டாக யாரோ ஒருத்தர் வந்து அங்கே பூ கொண்டு போய் கொடுக்குறாங்க, இல்லை பக்கத்தில் வந்து மணி அடிக்குது, இல்லையா தீபம் ஏற்றுறாங்க, அதை கண்ணு மூடி திறந்த உடனே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுறீங்க, பார்க்குறீங்கன்னா நீங்கள் பண்ணுற சங்கல்பம், நீங்கள் பண்ணுற அந்த மேனிஃபெஸ்டேஷன் கண்டிப்பாக சக்ஸஸ். இது குரு பயிற்சியோட பெரிய விஷயம். மூணாவது, ஒரு கோவிலுக்கு போயிட்டு வெளியே வரும்போது யானை குறுக்க வருதுன்னு வைங்க, யானை வந்து உங்களை கிராஸ் ஆகுது, இல்லை யானை வந்து ஜாலியாக விளையாண்டுட்டு போகுது, இல்லை அதுக்காக ஆசீர்வாதம் பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விஷயம் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த 3 எது வேணா இருக்கலாம். ராஜ பதவின்னு சொல்லுவோம், அதாவது யானை கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுங்கிறது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய சமாச்சாரம். இந்த 3மே நடக்கும். அதே மாதிரி கனவுல பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு துரத்துறது, ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலும் நம்ம மேலேருந்து கீழே விழுகிற மாதிரி இருக்கக்கூடிய கனவுகள், இதெல்லாம் வந்து வராமல் இருக்கிறது தான் நல்லது.
அதனால் அப்படி வந்ததுன்னா அடுத்த ஒரு 2-3 நாளுக்குள்ள ஒரு கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாவே போதும், அந்த ஒரு கெட்ட விஷயம் நமக்கு பிரேக் ஆகிடும். அதனால் இந்த குரு பயிற்சியில் இதெல்லாம் வந்து சயின்ஸ் தட் யூ ஆர் ரியலி சக்சீடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். இந்த ராசினர்லாம் சடன்லி லைஃப்ல வந்து கண்டிப்பா வின் பண்ணுவாங்க இந்த குரு பெயர்ச்சியில. ஏன்னா இப்ப நம்ம வந்து பார்த்தோம், சடன்லி வந்து விஜய் சார் வந்து வருவாரு அப்படின்ற ஒரு இது வந்து யாருக்குமே இல்லாத ஒரு பட்சத்துல அவரு இவ்வளோ பெரிய ஒரு சக்சஸ்ல அவர் வந்து நின்று இருக்காரு அப்படின்னும் போது, ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து சடன்லி லைஃப் சேஞ்ச் ஆகும், பெரிய ஒரு சக்சஸ் இவங்களுக்கு இருக்கு அப்படின்னா யாரா இருக்கும்? ஃபர்ஸ்ட் விஷயமா, அதாவது விஜய் சார் ஜெயிச்சதுங்கிறது இட் இஸ் பிகாஸ் ஆஃப் நீச்சபங்க ராஜயோகம். ஒன்று, 2 விதமான நீச்சபங்க ராஜயோகம் இருக்கு. அதில் 2மே அவருக்கு கிட்டத்தட்ட அது மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு. அதனால அவர் பெரிய அளவுக்கு வந்தார். ஆனால் சடனாக ஒருத்த மனுஷன் சக்ஸஸ் ஆகிறான் அப்படிங்கிறது விபரீத ராஜயோகம். அந்த விபரீத ராஜயோகம் யார் யாருக்கு இருக்குன்னா, தனுசு ராசி, சிம்ம ராசி, மேஷ ராசி நண்பர்கள். இவங்க வந்து வேற இடத்துக்கு போய் பிரம்மாண்டமாக வரக்கூடிய வாய்ப்புகள். ட்ரான்ஸ்ஃபர் அடிச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு போயிடலாம். வெளியூர் போய் படிக்கிறீங்கன்னா சூப்பராக வருவீங்க. ஊரை விட்டு மாற்றுறீங்க, இடம் மாற்றுறீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக வருவீங்க. இந்த 3 ராசிகளுக்கும் இது அடிக்கிறதுங்கிறது உறுதி. ஆனால் எந்த ஆங்கிள் அடிக்கும்னு நமக்கு தெரியாது. அதனால் நீங்கள் யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் திஸ். அவ்வளோதான். இந்த குரு பெயர்ச்சியை கண்டிப்பாக விட்டுறாதீங்க. இதை விட ஒரு சூப்பரான டைம் உங்களோட லைஃப்பில் வராது அப்படின்னா அது எந்த ராசினருக்கெல்லாம் இருக்கும்? அதாவது ஒரு 6 பேர் லிஸ்ட்டு சொல்லலாம். தூங்குறதுலேருந்து எந்திரிச்சு உட்காந்துக்க வேண்டியதுதான். நீங்கள்லாம் கண்டிப்பாக தூங்கக்கூடாது. இனிமேல் டெய்லியும் உழைக்கணும். டெய்லியும் 6 மணிக்கு எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணணும். முடிஞ்சால் ஈவினிங் கோவிலுக்கு போகலாம். ஆனால் உழைப்பை மட்டும் கண்டிப்பாக விடக்கூடாது. ஏன்னா இப்போ போட்ட உழைப்பு அப்படியே ரிசல்ட்டாக மாறும். உழைப்பு போட்டு ஃபெயில் ஆகிறதோட எந்த டைமில் ரிசல்ட் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு உழைக்கிறவங்க புத்திசாலித்தனம். அதில் குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு பெரிய ஒரு சக்ஸஸ் அப்படின்னு சொன்னோன்னா, கன்னி ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, மீன ராசி, ரிஷப ராசி, கடக ராசி, இந்த 6 ராசிகள் இனிமேல ஜெயிக்கலைன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது. அவ்வளோதான் விஷயம்.